ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கின்றீர்கள்? நலமாக இருக்கின்றீர்களா? டியூப் மினிஸ்டர் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, யூடியூப் பீட்டா வெர்ஷன் டேஷ்போர்டில் நம்மளுடைய வீடியோக்களுக்கு எண்ட் ஸ்க்ரீன் எப்படி செட் செய்வது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கிறங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் என்ன செய்யுங்க, முதல்ல உங்களுடைய ப்ரௌசரை சூஸ் பண்ணிக்கிறங்க. நான் க்ரோம் ப்ரௌசர் யூஸ் பண்ணுறேன். க்ரோம் ப்ரௌசரை சூஸ் பண்ணிக்கிறேன். க்ரோம் ப்ரௌசரில் போய் யூடியூப் டேஷ்போர்டு அப்படிங்கிற டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ண உடனே முதல் வெப்சைட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே எந்த ப்ரௌசரில் போகணுன்னு கேட்கும். நீங்கள் க்ரோம் ப்ரௌசரை சூஸ் பண்ணிக்கிறங்க. சூஸ் பண்ணதுக்கப்புறம் உங்கள் யூடியூப் பீட்டா வெர்ஷன் டேஷ்போர்டில் கொண்டு போய் உங்களை விட்டுரும். நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், இங்கே வந்துக்கிட்டு லெஃப்ட் சைடில் கீழே ப்ளே பட்டன் இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இதில் நீங்கள் அப்லோட் செய்த வீடியோக்கள் எல்லாமே இதில் நிறையா இருக்கும். இல்லை எந்த வீடியோக்கு உங்களுக்கு எண்ட் ஸ்க்ரீன் செட் பண்ணணுமோ அந்த வீடியோவை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே அந்த வீடியோக்கு நேராக ஆப்ஷன்ஸ் காட்டுது பாருங்கள். அதில் பென்சில் மார்க் போட்டு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே மேலே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ரைட் சைடில் பாருங்கள், எண்ட் ஸ்க்ரீன் அப்படின்னு போட்டுருக்கு பார்த்தீங்களா, அந்த எண்ட் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், லெஃப்ட் சைடில் ப்ளூ கலரில் ப்ளஸ் போட்டு எலிமெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் என்னென்ன செட் பண்ணணுமோ வீடியோ இல்லைன்னா ப்ளேலிஸ்ட்டு இல்லைன்னா சப்ஸ்கிரைப், நீங்கள் வந்துட்டு இங்கே 4 ஆப்ஷன் செட் பண்ணிக்கலாம். நான் அதில் ஒரு வீடியோ செட் பண்ணுறேன். மோஸ்ட் ரீசெண்ட் வீடியோ. ஓகே, செட் பண்ணியாச்சு. அடுத்து ஒரு ப்ளேலிஸ்ட் செட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ ப்ளேலிஸ்ட் ஒன்று செட் பண்ணியாச்சு. அடுத்து சப்ஸ்கிரைப், நம்மளுடைய சேனலுடைய நேமை சப்ஸ்கிரைப் பண்ணுற மாதிரி நம்ம இங்கே செட் பண்ணிக்கலாம். அதை நான் செட் பண்ணிக்கிட்டேன். அடுத்து நீங்கள் வேறு ஏதாவது சேனல் நேம் வச்சுருந்தீங்கன்னா, வேறுபட்ட சேனல் நேம் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், இங்கே லிங்க்கு கொடுத்துக்கலாம். லிங்க்கு கூட நீங்கள் இங்கே காப்பி பண்ணிக்கலாம். வேறு சேனல் இருந்தால் வேறு சேனலை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், இங்கே செட் பண்ணிக்கலாம். எனக்கு வேறு சேனல் இல்லை, நான் இது மட்டுமே வச்சுக்கிறேன். இப்போ இன்னொரு ஆப்ஷன்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வேறு வீடியோ உங்களுக்கு வைக்கிறேன்னு. இப்போ 4 வரைக்கும் இங்கே நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், 4 ஆப்ஷன்ஸ் இங்கே நீங்கள் சூஸ் பண்ணி இங்கே செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு மேலே இங்கே ரைட் சைடில் பாருங்கள், சேவ் அப்படின்னு இருக்கும் பாருங்கள், அதை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு கிளிக் ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் உங்கள் வீடியோவில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 20 மினிட்ஸில் வந்துட்டு உங்களுக்கு எண்ட் ஸ்க்ரீனு நீங்கள் போய் செட் பண்ண எல்லாமே என்ன செய்யும் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இன்னும் மறக்காமல் நம்மளுடைய சேனலை நீங்கள் என்ன செய்யுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.